இங்க பாருங்க மான்ஸ்டர் வச்சு ஒரு எமோஷன் மூவில எடுத்து வச்சிருக்காங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அதாவது மேட்டர் என்னன்னா ரீசெண்டாக நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு ஹாலிவுட் படம் பிராங்கென்ஸ்டைன் படம் பார்த்தேன். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதாவது இந்த படத்துல ஒரு மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டரை உருவாக்குனதே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ எதுக்கு அந்த மான்ஸ்டரை உருவாக்குன என்னாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹீரோ உருவாக்கின மான்ஸ்டர் இருக்கு தெரியுமா, அந்த மான்ஸ்டரை கண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். அதை கொல்லுங்கடான்னு சொல்லி அந்த நினைப்பே வராது. அது என்ன பண்ணாலும் நமக்கு அந்த நினைப்பே வராது. ஆனால் அந்த மான்ஸ்டரை உருவாக்கின நம்ம ஹீரோ அவர் மேலே தான் அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டாக தான் ரெண்டு கேரக்டருமே எழுதி வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சுங்க. அதே மாதிரி மான்ஸ்டர் வச்சு இவங்க காமிச்சிருக்க பாண்டிங்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயினுக்கும் மான்ஸ்டருக்கு இருக்க அந்த பாண்டிங்காக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி மான்ஸ்டருக்கு ஒரு டாட்டாக்கு ஒரு பாண்டிங் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோட ஆக்டிங் அண்ட் விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப மெதுவாக தான் போகும். 2 hours கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப மெதுவாக தான் போகும். இது போக நீங்கள் எந்திரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது அப்பப்போ எந்திரன் படம் பார்த்த ஒரு ஃபீல் கூட தரலாம். அண்ட் இது ஒரு மான்ஸ்டர் மூவி, ஆக்ஷன் சீன்ஸாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நினைப்பில் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகாதுங்க. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லைங்க. பட் பரவாயில்ல ப்ரோ, ஏதோ மான்ஸ்டர் வச்சு எமோஷனாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றியே, அதுக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாமான்னு சொல்லிக்கிட்டா கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.